வணக்கம் செய்யார் பாலு சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொங்கல் ரிலீஸ்லாம் எப்படி இருக்குது? நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள். ஆனால் தமிழில் பார்த்தா நமக்கு கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் அப்படின்னு சில படங்கள் வந்திருக்கு. 2023 நமக்கு எல்லோரும் ஞாபகம் இருக்குது. வாரிசு, துணிவு, அதோட 1 இயர் செலிப்ரேஷன்லாம் இணையவாசிகள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரீல் வின்னர்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட நடிகர்கள் தான் வேறு. இப்போதைய நடிகர்கள் சிவகார்த்திகேயனும் தனுஷ் அவர்களும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மோதல்னே வச்சுக்கலாம். இந்த மோதலில் யார் வெற்றி பெற்றிருக்கா? ஏன்னா அப்படி ஒரு கிளாஷ், பெரிய கிளாஷ். அதுக்கப்புறம் இந்த கிளாஷ் வந்திருக்கு. இந்த கிளாஷ் எப்படி பார்க்குறீங்க? சிவகார்த்திகேயன் வெர்சஸ் தனுஷ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை முதல்ல அப்படி சொல்லலாமா, இல்லை தனுஷ் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். நான் கூட அது சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருந்தேன். ஓகே, இந்த கிளாஷை நான் எதிர்பார்க்கல. நான் நீங்கள் ஒரு வாரிசு துணிவுக்கான கிளாஷு, இந்த வாரிசு துணிவு எப்படி தியேட்டரில் மோத போகுது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அதுக்கான சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருச்சு. விவாதம், சேனல்களில் தொடர்ந்து பேசுனது, வாரிசா துணிவா, எதுக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் இருக்கு, எது நள்ளிரவு காட்சி, எதுக்கு விடியற் காலை காட்சி, இப்படியான இதெல்லாம் ஆகி போய் ஒரு கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு சோஷியல் மீடியா சண்டே ஒரு ஃபிசிக்கல் சண்டையாக மாறி ஒரு தியேட்டரில் நடந்த கிளோபரம்லாம் நிறைய பேசியாச்சு. நீங்கள் பார்க்குற கூட எப்போ விஜய் அஜித்தோட இங்கே ஒப்பிடுறீங்களே அப்படின்னா, ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஒப்பீடு இல்லை. ஆமாம், எது கேப்டன் மில்லருக்கும் அயலானுக்குமான ஒரு ஒப்பீடு இல்லை. உங்களுக்கு தனுஷ் தான், சிம்பு தான். சிவகார்த்திகேயனுக்கு போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் சேதுபதினு ஆரம்பத்தில் சொன்ன விஜய் சேதுபதி அந்த ஆட்டத்துக்குள்ளே நான் வரலைங்க அப்படின்னு அவர் வெளியே போயிட்டார். ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயனும் சந்தானமும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன விஜய் டிவிலேருந்து வந்ததுனால சிவகார்த்திகேயன் வந்துட்டாருன்றதுக்காக தான் சந்தானம் ஹீரோவா நடிக்க வந்தார். அந்த ஆசை தான், நாம ஏன் ஹீரோவாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கூட ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப ஒரு குறுகிய காலத்துக்குள் பூம்னு ஒரு 100 கோடி ரூபாய் விங்குக்குள்ளே வந்த ஹீரோ அப்படின்னா அது சிவகார்த்திகேயன் தான். அதுதான் அவருக்கு ஒரு பெருமையாகவும் ஒரு பலமாகவும் மாறிச்சு. அது கடுமையான எதிர்ப்பும் அதுதான் உருவாச்சு. அந்த எதிர்ப்போடைய விளைவுகள்லாம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. சரி வரட்டும், அயலான் வரட்டும், பார்த்துக்கலாம், கேப்டன் மில்லர் வரட்டும், வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலாக கேப்டன் மில்லர் இந்த போட்டிக்கு வராமலே இல்லை. கடந்த டிசம்பர் 15 அப்படின்னு தான் அதனுடைய உண்மையான ரிலீஸ் டேட்டாக முறைப்படி அறிவிக்கலனாலும் பிளானிங் அதான் இருந்தது. டக்குன்னு பொங்கலுக்குள்ளே மாறிச்சு. அதுக்கு காரணம் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னென்னா, 22ஆம் தேதி இந்த டங்கி சலார் படங்கள், ஷாருக்கான் படமும் பிரபாஸ் படமும் வரதுனால எங்களுக்கு தேட்டர் எங்கள் 1 வாரம் இருக்குதுங்க. அந்த 1 வாரத்துக்குள்ளே அதுவும் 2 பார்த்தீங்கன்னா மாற்று மொழி படம் அது. ஆமாம், 2 படத்துடைய ரிசல்ட்டு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நல்ல ரிசல்ட்டு. நல்ல ரிசல்ட்டு தான் ஒரு அழுத்தமாக சொல்கிறீங்க. ஓகே, ஏன்னா பேன் இண்டியா ஸ்டார் பிரபாஸ். அதனால் இது ஒரு காரணம் சொல்லும்போது யாருமே நம்பலை. திரும்பவும் சிவகார்த்திகேயன் கூட மோதி தான் ஆகணும். சிவகார்த்திகேயன் மீது உள்ள அந்த கோபம் தனுஷ்க்கு குறையல அப்படின்னு அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் அயலான் வேற ஒரு ஜானர், கேப்டன் மில்லர் இன்னொரு ஜானர். இது எல்லாம் தாண்டி எது ஆடியன்ஸுக்கு போய் கொண்டாட போகிறாங்க அப்படின்னா, நான் திரும்ப அதுதான் சொல்லுறது. இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த 12ஆம் தேதி இதே 2த்துக்குமான முதல் காட்சி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலவையான விமர்சனங்கள் இருந்தது. 2மே ஈக்குவலான ஒரு இடத்துல இருந்தது. சோஷியல் மீடியாவிலையும் அப்புறமா பப்ளிக் ரிவ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. தடால்னு இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நிலைமையே அப்படி தலைகீழ மாற ஆரம்பிச்சது. அயலான் ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இல்லை பிடிச்சமான படமாக மாறுது. ஸ்க்ரீன்ஸ்லாம் இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்புலேருந்து வந்துருச்சு. இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான் அயலான். அது காரணம் என்னன்னு, நமக்கு அவர் ஒன்றும் வேண்டப்பட்டவரோ இவர் வேண்டாதவரோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் திரும்பவும் நம்ம சொல்கிறதுனா, நீங்கள் யார் நடித்தாலும் கண்டென்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை, அவங்களோட ஒரு அயலான் டீமோட ஒரு இதுவாக இருந்தது என்னென்னா, ஒரு ஹோப்பாக இருந்தது என்னென்னா, ஃபெஸ்டிவல், சிவகார்த்திகேயன் ப்ளஸ் கிட்ஸு, அந்த ஏலியன்ற ஒரு விஷயம் இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கேப்டன் மில்லர் என்ன ஒரு ஹோப் இருந்துச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் மூவி. இப்போ ஆக்ஷன் மூவிஸ்க்கு நல்ல ஒரு இது இருக்குது, யங்ஸ்டர்ஸ் ஒரு இதில் இருக்குது. அதனால் மேபி அதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு பேசப்பட்டது. அதுதான் அப்படி தான் இணையத்தில் எல்லாமே அதிகமாக பேசப்பட்டது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சமீப கால ஆக்ஷன் படங்கள் நம்ம விக்ரம்லேருந்து ஆரம்பிச்சது. ஜெயிலர் கூட ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயம் 2K கிட்ஸ் போய் விருப்பப்பட்டதுக்கான காரணம் தான். லியோவுக்கு கலவையான விமர்சனம் இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு காரணம் அந்த செகண்ட் ஹாஃப் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே அது ஒரு வசூலை தட்டி காமிச்சிருச்சு.
திரும்பவும் கேப்டன் மில்லர் குறிப்பாக அந்த ட்ரெய்லர் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஒரு அந்த அந்த ஒரு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு மாஸ் தெரிஞ்சது இல்லைங்களா? தனுஷோடைய அந்த கெட்டப்பு, ஒரு பிரிட்டிஷ் காலத்து கதை, என்ன மாதிரியான சொல்ல போகிறாங்க. அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி ராக்கி, சாணி காகிதம், அது ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோத்தனமான ஒரு படமாக இருக்கும். இது எப்படி தனுஷ் வந்து அதெல்லாம் ஒத்துப்பாரா? கண்டிப்பாக தனுஷோட இன்புட் நிறையலாம் இருக்கும் இதில், அப்படிலாம் இருக்காது. ஏன்னா தனுஷுக்கான ஒரு ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. இது ஒரு ஜானராக இருந்தது. அதில் இன்னொரு வார்த்தை வேற, சம்பவம் பண்ணுற கை. இதில் அருண் மாதேஸ்வரன் சம்பவம் பண்ணுற கை, சம்பவம் பண்ணுற கை அப்படின்னு. ஆமாம், அது கூட நம்ம பேசிக்கலாம். கூட ரிவ்யூவில் பேசியிருந்தேன் நான். வந்து என்னென்னா அது அவ்வளோ டீட்டெயிலாக போக வேணாம். இந்த படம் ஓடிடுச்சு வந்து. இதில் கூட அந்த ஒரு ஊர், ஒரு கிராமம்னு காமிக்கிறாரு. ஒரு 20 குடிசை இருக்குது. அப்புறமா வந்து ஒரு சமஸ்தானம், ஒரு ராஜா குடும்பம்ன்றாரு. ஒரு 4 பேர் தான் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்காங்க அந்த படத்துக்குள்ளே. ஏற்கனவே பழைய இன்டர்வியூ ஒரு நண்பர் ஒன்று சொன்னார், ராக்கி படத்தில் ஒரு சென்னைக்குள்ளே நடக்கிற கதை. ஆனால் சென்னை ரோடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் தான் போயிட்டு இருப்பாங்க. எப்போ எவ்வளோ பெரிய மாநகரம் இது! 724 சதுர கிலோமீட்டரில் 2.5 கோடி பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது உள்ள இப்படி காமிக்கிறீங்களா? இல்லை, இனி வர என் படங்கள் அப்படி தான் இருப்பேன். நான் க்ரௌடெல்லாம் காட்ட மாட்டேன். லீவ் டைமில் எடுத்துருப்பாங்க சார், பொங்கல் அந்த மாதிரி லீவ். இல்லை, எந்த டைமில் வேணாலும் எடுத்துங்க. அது நீங்கள் வீட்டில் போட்டு பார்க்குற படமாக இருந்தால் ரைட்டு உங்களுக்கு. நீங்கள் ஒரு தனி மனிதன், நீங்கள் வந்து அருண் மாதேஸ்வரராக இருந்து நீங்கள் வந்து நான் வந்து இப்படி தாங்க பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு திரையில் பார்த்துங்க, ஒரு ஆவணப்படமாக எடுத்துங்க, ஒரு குறும்படமாக எடுத்துங்க. இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. தனுஷ்னு ஒரு பெரும் மாஸ் ஹீரோ. அதை தாண்டி அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ செலவு. இங்கே ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் செலவு தாங்க தெரியுது. ஒரு காட்சியில் 1000 பேர் நிற்கிறாங்க. 1000 பேர் வச்சு எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இயக்குனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த படத்தில் நெருக்கமுள்ள ஒரு இயக்குனர்கிட்ட அந்த ஒரு 1000 பேரை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடுமா. அந்த ஒரு நாளைக்கான செலவு எவ்வளோ வாங்குறீங்களா? குறைந்தபட்சம் 35 லட்சம் ரூபாய். அவங்கள நிற்க வச்சு அசம்பிள் பண்ணதுக்கு, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அவங்களுக்கு கொடுத்த கேரவேனு, குறிப்பாக அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை உபாதைகள்லாம் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கேரவேனு, சாப்பாடு. இதில் திடீர்னு ஒரு 10 பேர் காணாமல் போயிடுவாங்க, அவங்கள பிடிச்சின்னு வர்றது. அப்புறம் திடீர்னு மழை வரும். அந்த நேரத்தில் அசம்பிள் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கே இது சார் அப்படின்னாரு. வந்து இது எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்குனர் தான் அதுக்கான பொறுப்பு. வந்து இப்படி இருந்தது. வந்து அயலான், பொதுவாக அயலான் மேலே எனக்கு என்ன ஒரு இது வருதுன்னா, 2017 ஆரம்பிக்கப்பட்ட படம் அது. அப்புறமா சில காரணங்களால் தொடங்குது, மறுபடியும் மாறுது, அப்புறம் வந்து கடன் ஆகுது. அந்த கடன் வந்து சிவகார்த்திகேயன் தான் கட்டியாகன்றாங்க. அந்த படம் ட்ராப் ஆகிடுன்றாங்க. அப்புறம் ஒரு வழியாக முடிக்கிறாங்க. ரிலீஸில் பஞ்சாயத்து வருது, கடன் வாங்கலாம், கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்தது. பொதுவாக அந்த மாதிரி டிலே ஆகிற படங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த படங்கள் வந்து 2 விதமாக எடுத்துப்பாங்க. ஒன்று என்னென்னா, இந்த படம் டிலே ஆகிடுச்சு, போய் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணாது, அதனால் ட்ராப் பண்ணி விட்டுருவோம். தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு, செலவு என்ன 3.5 கோடி, ஒரு உதாரணத்துக்கு 3.5 கோடி ரூபாயா, இதோட விட்டுருவோம். ரிலீஸு, பப்ளிசிட்டி, இதுக்கு ஒரு 3.5 கோடி ரூபா செலவு பண்ணி 7 கோடியா ஏன் நஷ்டம் அடையணும் போட்டோன்னு. இல்லைன்னா ஏனோ தானன்னு என்ன தேட்டர் கிடைக்குதோ கிடைக்கட்டும், பெரிய பப்ளிசிட்டி ஒன்று பண்ண தேவையில்ல, ப்ரொமோஷன் ஒன்று அக்கறை எடுத்துக்க தேவையில்ல, ஓடனா அது அதாவது வந்தால் லக்கு, வரலன்னா இது ஓட்டு விடுவோம் அப்படின்ற அளவுக்கு 2 மனநிலை வரும். ஆனால் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து சிவகார்த்திகேயன் ஆகட்டும், அந்த டீம் ஆகட்டும், ரொம்ப ஒரு மெனக்கெட்டுன்னு. ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து பேசுகிறாங்க, ஒரு தொகை எடுத்து போய் கட்டுறாங்க. ஏன்னா இவ்வளோ பலமாக நம்புகிறாங்களேன் போது படம் பார்த்த பிறகு தான் தெரியுது. நீங்கள் சொன்னது தான், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஒரு குழந்தையை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதை சரியாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஎஃப்எக்ஸ். நேற்று வந்து ஐமேக்ஸில் கேப்டன் மில்லர் படம் பார்க்க போயிருந்தப்போ இன்னொரு ஸ்க்ரீன்ஸில் விஎஃப்எக்ஸ்ன்னு பனியன் போட்ட கிட்டத்தட்ட ஒரு 150 பசங்க, ஆண் பெண் வந்து பார்த்தாங்க. இவங்க தாங்க வந்து அயலானுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்க. நான் கூட ஏதோ ஹாலிவுட்டில் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, நம்ம ஊரில் இந்த இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் பண்ணுறது தான் இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று இருக்குது அப்படின்னு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏலியனை வந்து ஒரு இதில் பிசுறு தட்டி இருந்ததுன்னு வச்சுங்க, கேலி பொருளாக மாறிட்டு. ஆமாம், அப்படியே கேரக்டரு சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத்தி சிங், பானுப்பிரியா, யோகி பாபு, கருணாகரன், அதோடு சேர்த்து ஏலியனையும் ஒரு கேரக்டராக கொண்டு வந்து தான் அந்த படத்துக்கான பலம். சிவகார்த்திகேயன் ஏலியன் தான் படம் முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த படத்தை தாங்குறாங்க. இறுதியாக இந்த இதில் பேட்டிலில் யார் மேலே நிற்கிறது? இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து திரும்ப சொல்கிறது என்னன்னா, குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஹீரோ அப்படின்றது தான் வந்து அதுதான் ஒரு பெரிய பலம். நீங்கள் ரஜினி, விஜய்க்கு அடுத்து விஜயை ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், இவர் கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு தெரியல, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டிங்கள அப்படின்னு வருது. அது ரொம்ப விஜயை கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம்,
அப்போ ஒரு குழந்தைகளுக்கு பிடித்தமான ஹீரோனா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணதுனால அதுதான் மேலே வந்து இப்படி நின்றுடுச்சு. இல்லை இதில் இன்னொரு படமும் வந்திருக்கு இல்லையா, அருண் விஜயோட மிஷன் படம், அதை பற்றி? இல்லை, அது படம் தேட்டரில் அந்த அளவுக்கு இல்லை. இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன், வந்து தெலுங்கில் செக்கப்படம் போடும். ஓ, அது அங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே அதுக்கு சரியான பப்ளிசிட்டி இல்லை, தேட்டர்ஸ் இல்லை. எனக்கு அப்படியே அந்த படம் பார்த்தோன்னே ராமநாராயண ஞாபகம் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை விரதம்லாம் அப்படி ஓடின படம் அது. ஹனுமன். ஹனுமன் ஒரு சிங்கிள் லைன் தான். ஒருத்தனுக்கு அனுமனுடைய சக்தி வந்துட்டா என்ன இருக்கும், அது ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வைக்கிறாப்புல அந்த டைரக்டர். அங்கே இன்னொரு பெரிய படமும் ரிலீஸ் ஆயிருக்குல்ல சார், குண்டூர் காரம். அங்கே விஜய், அந்த விஜய், தெலுங்கு விஜய். அந்த காரம் வந்து சுத்தமாகவே இல்லைன்ட்டு ரிசல்ட் வந்துடுச்சு. ஓ, முடிஞ்சுது. தொடர்ச்சியாக மகேஷ் பாபுக்கான தோல்வி. அவரை காப்பாற்றக்கூடிய ஒரே ரட்சகன் வந்து எஸ் ராஜமௌலி தான். ஓகே, அவரை காப்பாற்றிக்கிட்டோம். அப்புறம் சாதாரண இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள். ஓகே, நீங்கள் 2023 வாரிசு துணிவை வந்து இங்கே கம்பேரிசன் பண்ண முடியுமான்னு எனக்கு இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்தது. ஓகே, ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து அதே இதுதான் ரிலீஸ்க்கு அப்புறம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா சண்டை எதுவுமே இல்லை. 2 ரசிகர்களும் ஒத்துக்கிறாங்க. குறிப்பாக ஒரு பல்ஸை வந்து பிடிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன். அதை இன்னும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஓகே, அவர் மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டுகள் இது எல்லாம் காணாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா, ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் 1000 தான் சொல்லிக்கலாம் வந்து, அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. படம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் லீவை மிக சரியாக பயன்படுத்திக்கிற ஒரு படமாக அதை அமைச்சு போயிடுச்சு. கண்டிப்பாக இப்போ ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நல்ல படங்கள் வந்திருக்கு. அது மக்கள் எல்லாரும் போய் பார்த்து கொண்டாடலாம். அதுவும் குறிப்பாக ஏலான் மாதிரியான படங்களை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் செய்தியாக இருக்குன்றது. இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.